வணக்கம் மக்களே, இந்த வீடியோல Realme Narzo 70 Pro ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க இந்த ரிவ்யூ பார்த்தாலும் சரி இல்ல Realme P1 ரிவ்யூ பார்த்தாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ரீசெண்டாக தான் Realme P1 லான்ச் ஆயிருந்துச்சு. அதே தான் இங்கே அமேசானில் Realme Narzo 17 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா மொத்தமாக மூணு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து இதோட கலர்ஸ். ரெண்டாவதாக பார்த்தோம்னா Realme Narzo 70ல் உங்களுக்கு 6 month அடிஷ்னல் வாரண்டி கிடைக்கும் Realme P1 கம்பேர் பண்ணும்போது. மூணாவதாக இருக்கிறது இதோட பாக்ஸ் தான். Realme Narzo 70ல் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வருது, Realme P1ல் மஞ்சள் கலர் பாக்ஸ் வருது. மற்ற எல்லாமே டிட்டோவாக சேமாக தான் இருக்கும். இதோட டிசைனை பற்றி பேசும்போது Realme Narzo 70 Proவோட டிசைன் மாதிரியே தான் இருக்குது இதோட டிசைன். ஆனால் இங்கே இருக்க சேஞ்ச் என்னென்னா, அங்கே Realme Narzo 70 Proவில் கிளாஸ் பேக் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இங்கே பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பார்க்க நல்லா தான் இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு கேஸ், பக்கத்தில் ஒரு சிம் எஜெக்டர் பின், சில பேப்பர் ஒர்க், அது இல்லாமல் ஒரு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே இருக்குது. இது இல்லாமல் ஒரு டைப் சி டு டைப் ஏ போர்ட் இருக்கு. ஓகே, ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு இங்கே IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது இந்த செக்மெண்ட்டுக்கு. மற்றபடி இங்கே ரெயின் வாட்டர் டச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வாட்டர் ட்ராப் இருக்குன்னா அதில் நீங்கள் டச் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இதில் இருக்காது. இங்கே ஓவரால் போர்ட்டுன்னு பார்த்தோம்னா இங்கே டாப்பில் 3.5mm ஜாக் இன்னும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு செகண்டரி மைக் இருக்குது. இதே பாட்டம் சைடு வந்தோம்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, பக்கத்தில் டைப் சி போர்ட், அதுக்கு பக்கத்தில் பிரைமரி மைக், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹைபிரிட் சிம் ஸ்லாட். இது 2 சிம் போடலாம், இல்லை ஒரு சிம், இல்லை ஒரு மெமரி கார்டு போடலாம். இதே லெஃப்ட் சைடில் வந்தோம்னா எதுவுமே கிடையாது. ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு, பக்கத்தில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதோட டிசைன் பார்க்க நல்லா தான் இருக்கு, பிடிக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கு. இங்கே ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்கன்றதை பற்றி தெளிவாக அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அது ஒரு டிராபேக் மாதிரி தான் தெரியுது. யூஸ்வலாக டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே தான் இங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டிஸ்பிளே பற்றி பேசும்போது 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அண்டர் 15,000 செக்மெண்ட்குள்ள 2000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சொன்ன மாதிரி இண்டோர் அண்ட் அவுட்டோர்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனா எனக்கு ஒரு சில இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் நோட் பண்ணேன். முக்கியமா அவுட்டோர்ல கேமராஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த போட்டோஸ் பார்க்கும்போது ஓவரா சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்கு. கலர்லாம் ஓவரா அடிச்சு தூக்கி பார்க்கறதுக்கே கேவலமா இருந்துச்சு அந்த போட்டோஸ்லாம். அதே இண்டோர்ல கொண்டு வந்து பார்க்கும்போது அதே போட்டோஸ் நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல கலர் காலிபிரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி யூடியூப் சப்போர்ட்ல 4K HDR வரையும் சப்போர்ட் பண்ணும். அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஆனா நார்மலான 4K வீடியோல எந்த ப்ராப்ளமே நான் நோட் பண்ணல. வீடியோட குவாலிட்டி சரி, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி பெருசா குறை சொல்ற மாதிரி இதுல இல்ல. இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி இந்த பட்ஜெட்ல செம்மையா இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா வேலை செய்யுது. அப்படியே ஃபேஸ் அன்லாக் வந்தோம்னா ஃபேஸ் அன்லாக்குமே நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யுது. இதுல குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் இதோட ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது இதோட டுவல் ஸ்பீக்கரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. இந்த பட்ஜெட்ல லவுடாவும் இருக்கு, கிளியராவும் இருக்கு. அடுத்ததா இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது இந்த பட்ஜெட்ல எந்த இஷ்யூமே நான் பெருசா ஃபேஸ் பண்ணல. இங்க கேரியர் அக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் என்ன சப்போர்ட்டை பத்தி இவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. நார்மலா 5G மோட்ல வாய்ஸ் ஓவர் LTE தான் காட்டுது. ஸோ இந்த காலிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வாய்ஸ் ஓவர் என்ன நாட் ஷுவர். ஓகே, இங்க 9 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ண ஏரியால அப் டு 150 Mbps வரலையும் கிடைச்சிச்சு. இங்க இதோட 5G சிக்னல் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பெரிய டிராப் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. மற்றபடி ரெகுலரா வர எல்லா சென்சாருமே இதுலயுமே இருக்கு. ஸோ இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல இதுதான் ரொம்ப ஃபாஸ்டான ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க ரீடை பொறுத்த வரைக்கும் அப் டு 2000 Mbps வரலையுமான ஸ்பீட் கிடைச்சிச்சு. ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1200 Mbps வரலையுமான ஸ்பீட் கிடைச்சிச்சு. இது ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க டைமென்சிட்டியோட 7050 கொடுத்துருக்காங்க. அடிச்சு தூக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. அண்டர் 15,000 செக்மெண்ட்ல டைமென்சிட்டி 7050 பெஞ்ச் மார்க்ல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 5.8 lakhs வரலையுமான ஸ்கோர் கிடைச்சிச்சு. கிக் பெஞ்ச் ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு. 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லயுமே ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சிச்சு. தெர்மல் த்ராட்லிங்ல ஒரு 95% ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. இங்க ஹீட்டிங் வந்து நான் பெருசா ஃபேஸ் பண்ணல. அப் டு 41 ல இருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரலையுமான ஹீட்டிங் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது PUBGல 60 FPS வரலையும் உங்களால கேம் பிளே பண்ண முடியும். ஸ்மூத்ல அல்ட்ரா வரலையுமான செட்டிங்ல கேம் பிளே பண்ணலாம். ஒரு 1 hour பிளே பண்றீங்கன்னா ஒரு 15% வரலையுமான பேட்டரி டிராப் இருக்கு. ஆனா ஹீட்டிங் வந்து அப் டு ஒரு 41 ல இருந்து 43 வரலையும் போகுது. மற்றபடி பேட்டரிஸை பத்தி பேசும்போது இங்க 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் அவங்க கிளைம் பண்ணாலும் ஆக்சுவலா 45 வாட்க்கான சார்ஜிங்கும் 33 வாட்க்கான சார்ஜிங்கும் ரியல்மி தரப்புல சேமா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப மைனரான டிஃபரெண்ட் தான் நீங்க ரியல் லைஃப்ல நோட்டீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது 50% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 31 நிமிஷத்துல இருந்து 32 நிமிஷம் வரலையும் எடுத்துக்கிச்சு.
இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1 hour 10 minutesலேருந்து 1 hour 12 minutes வரலையும் எனக்கு எடுத்துக்கிச்சு. இதோட சார்ஜிங் ஸ்பீடை வச்சு பார்க்கும்போது இது சிமிலர் டு 33 வாட் தான். ஒரு மார்க்கெட்டிங் டேமுக்காக 45 வாட் நீங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 1 டேலேருந்து 1.5 days வரலையுமான பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னோட யூசேஜில் ஒரு ஐடியல் கண்டிஷனில் ஒரு 6 hours-லேருந்து 7 hours வச்சிருக்கும் போது ஒரு 2% வரலையுமான பேட்டரி ட்ராப் இருக்கு. ஆனால் ஒரு 12 hours-க்கு மேலே ஃபோன் ஐடியலாக வச்சிருக்கீங்கன்னா அந்த டைமில் ஒரு 7 to 8% வரலையுமான பேட்டரி ட்ராப் இருக்கு. அந்த இடத்துல ஆப்டிமைசேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். மற்றபடி ஒரு 7 hours-க்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனில். நீங்கள் கேமராஸ் பற்றி பேசும்போது பின்னாடி இருக்கிறது 4 சென்சார் மாதிரி தெரியும். ஆனால் இங்கே 4லாம் கிடையாது. மொத்தமாக 1 தான் உருப்படியாக இருக்குது. இது 50 MB-க்கான சாம்சங் சென்சார். செகண்டரி பார்த்தோம்னா மோனோக்ரோம் சென்சார். 3வது இருக்கிறது என்னன்னே தெரியல. 4வது சும்மா அடைச்சி வச்சிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது அவுடோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. டீடைல்ஸ் நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் டீசெண்டாக இருக்குது. ஆனால் கலர்ஸில் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. போர்ட்ரேட்டில் எஜ் ரிடக்ஷன் நல்லா இருக்குது. ஆனால் நிறைய நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா போர்ட்ரேட்ல சுத்தமா பேக்ரவுண்ட் பிளரே இல்லாம நார்மலான அவுட்புட் தான் கிடைக்குது. இந்த ஏரியால கண்டிப்பா ரியல்மி ஒர்க் பண்ணியே ஆகணும். ரீசெண்டா ரியல்மி 12Xலயும் இதே இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். அதே தான் இங்கேயும் இருக்கு. என்ன அதோட ஃப்ரீக்வன்சி இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்றபடி இதோட இன்டோர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. லைட் அதிகமா இருக்கும்போது லைட்டிங் இல்ல லோ லைட்ல போறீங்கன்னா டீடைல்ஸ் நிறையவே மிஸ் ஆகுது. கலர்ஸுமே நிறைய அடி வாங்குது. இங்க ஃப்ரண்ட் கேமரா பத்தி பேசும்போது 16 MB-க்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைனிக் சென்சார். இதோட பெர்ஃபார்மன்ஸ் டே லைட்ல அவுட்டோர்ல எடுக்கும் போதும் சரி இண்டோர்ல எடுக்கும் போதும் சரி லைட் இருக்கும்போது டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. போர்ட்ரேட்டுமே ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஆனா கலர் சேச்சுரேஷன்ல இன்னும் இஷ்யூ இருக்கதா செய்யுது. இண்டோர்ல லோ லைட் கண்டிஷன்ல எடுக்கும்போது போட்டோஸ்ல நிறையவே டீடைல்ஸ் அடி வாங்குது. கலர்ஸும் சுத்தமா எடுபடல. மற்றபடி இங்க வீடியோஸ் பத்தி பேசும்போது பேக்ல 4K 30 FPS சொல்லி உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதோட அவுட்புட் டே லைட்ல டீசெண்டா இருக்கு. ஆனா இங்க ஸ்டெபிலிட்டி கிடையாது. உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும்னா 1080p 60 FPS சொல்லி ரன் பண்ணலாம். அதுல அவுட்புட் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. இருந்தாலும் அண்டர் 15,000 செக்மெண்ட்ல 4K கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். மற்றபடி இங்க போர்ட்ரேட் மோட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். 720p 30 FPS ஷூட் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் பிளர்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு செய்து பேக் கேமரால எடுக்கும்போது. ஃப்ரண்ட் கேமரால இதோட அவுட்புட் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி இங்க ஸ்லோ மோஷன் சப்போர்ட் 720p 240 FPS வரையும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் நல்லா இருக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் கிடைக்குது. இந்த போனோட சாஃப்ட்வேர் அப்டேட் பத்தி பேசும்போது இங்க Realme UI 5.0 கொடுத்துருக்காங்க. Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸோட வருது. இங்க 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி இங்க ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் எக்கச்சக்கமா இருக்கு. மொத்தமா ஒரு 54 அப்ளிகேஷன் இதை நான் பூட் பண்ணும்போதே இருந்தது. ஆனா இங்க பெரும்பாலான அப்ளிகேஷனை உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். நிறைய அப்ளிகேஷனை டிசேபிளும் பண்ண முடியும். அந்த வகையில் இது நல்லதா தான் இருக்கு. மற்றபடி இங்க Realme UI ஃபீச்சர்னு பார்த்தோம்னா இங்க எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்கு. இதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த மினி கேப்ஷன்ன்ற ஆப்ஷன், பவர் பட்டனை கஸ்டமைஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம இங்க ஃபைல் டாக்ன்ற ஆப்ஷன்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா இதோட சர்வீஸ் சென்டர் பத்தி பேசும்போது தமிழ்நாட்டில் மொத்தமா 23 இடத்துல இதோட சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. உங்க ஏரியால சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லையான்றதை இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதோட ஸ்பேரோட பிரைசிங்கை பத்தி பேசும்போது இதோட ஸ்கிரீனோட காஸ்ட் 4500 ரூபாய் வரைக்கும் போட்டிருக்காங்க. அமால்ட் ஸ்கிரீனோட பிரைஸ் இப்போ ஓரளவுக்கு டிராஸ்டிக்கா டவுன் ஆயிருக்குன்றது இதோட பிரைஸை வச்சு பார்க்கும்போது தெரியுது. இதோட பேட்டரி பிரைஸும் ஓரளவுக்கு டீசெண்டா தான் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. 1000 rupees லிஸ்ட் பண்ணிருக்காங்க. மற்றபடி இதோட பிரைசிங்கை பத்தி பேசும்போது இங்க 15,999 ரூபாய்க்கு 6GB 128GB வேரியன்ட் உங்களால வாங்க முடியும். ஆனா 8GB 128GB வேரியன்ட் 17,000 ரூபாயில இருந்து 19,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த காசுக்கு கண்டிப்பா அது வர்த்தே கிடையாது. பேஸ் வேரியன்ட்டை வாங்குனீங்கன்னா கண்டிப்பா அது வேல்யூ ஃபார் மணி. இந்த ஃபீச்சருக்கு இது வர்த்தான டீல் மாதிரி தெரியுது. மற்றபடி நீங்க அதுக்கு மேல கன்சிடர் பண்ணும் இல்ல இன்னுமே கேமரா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா விவோட T3 நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஐக்கோட Z9 இல்லை ரியல்மியில 12+ ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூஸோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.